أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إن صلاتي ونسكي ومحياي ومماتي لله رب العالمين நிச்சயமாக என் தொழுகையும் என் குர்பானியும் என் வாழ்வும் என் மரணமும் எல்லாம் அகிலங்களின் இறைவனாகிய அல்லாவுக்கே சொந்தமாகும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பான சகோதர சகோதரிகளே, இன்று நான் பேசப்போகும் தலைப்பு ரூஹ் பிரியும் நிமிடம், வானம் திறக்குமா? மனிதன் வாழ்க்கையில் மறக்கக்கூடாத உண்மை மரணமாகும். அல்லாஹ் தன் திருமறையில் கூறி காட்டுகிறான், குல்லு நஃப்ஸின் ذائقத்துல் மௌத், ஒவ்வொரு ஆத்மாவும் மரணத்தை சுவைத்தே தீர வேண்டும். மரணம் எப்பொழுது வரும் என்று யாருக்கும் தெரியாது. இளமையோ முதுமையோ எந்த நேரத்திலும் மறலாம். அப்படிப்பட்ட மரணத்தை எதிர்கொள்ளக்கூடிய மனிதனுடைய நிலை பற்றி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியுள்ளார்கள். நல்லடியார் ஒருவன் உலகத் தொடர்பை துண்டித்து கொண்டு மறுமையை எதிர்நோக்கி கொண்டிருக்கும் சக்ராத்தின் நேரத்தில் ரூகை கைப்பற்றும் வானவர்கள் அவனிடத்தில் வருவார்கள். இதை பற்றி அல்லாஹ் தன் திருமறையில் கூறி காமிக்கிறான். அல் வாக்கியா 83. ரூஹ் தொண்டையினை அடையும் நேரத்தில் நீங்கள் அருகில் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள், ஆனால் நாங்கள் மிகவும் அவன் அருகில் இருக்கிறோம், நீங்கள் அதனை உணர முடியாது என்று கூறியிருக்கிறான். சுப்ஹானல்லாஹ். மரணத்தின் சமயம் வானவர்கள் அவனிடத்தில் வரும்போது நல்ல ஈமான் கொண்டவராக இருந்தால் அவனுடைய நிலை யாதெனில், சூரிய ஒளிக்கு ஒப்பான பிரகாசமான முகத்துடன் வானத்திலிருந்து மலக்குகள் சிலர் அவரிடம் வருவார்கள். அவர்கள் சொர்க்கத்தின் ஒரு கஃன் துணியையும் சொர்க்கத்தின் நறுமணத்திலிருந்து ஒரு நறுமணத்தையும் வைத்துக்கொண்டு அவரை நோக்கி, நல்ல ஆத்மாவே, ஏக இறைவனின் மன்னிப்பை நோக்கி அவனுடைய திருப்தியையும் நோக்கி இந்த உடலிலிருந்து வெளியேறு என கூறுவார்கள். தோல் பையிலிருந்து நீர் விழுந்து விடுவது போல் அந்த ஆத்மாவின் ரூஹ் வெளியேறிவிடும். சுப்ஹானல்லாஹ். பிறகு அந்த உயிர் எடுத்தவுடன் கொஞ்ச நேரமும் கூட கையில் வைத்து கொள்ளாமல் அந்த கஃனில் வைத்து கொண்டு வந்த நறுமணத்தை வைத்து விடுவார்கள். பின்பு அந்த உயிரை அல்லாஹ்விடம் கொண்டு செல்வார்கள். வானவர்கள் இருக்கும் கூட்டத்திற்கு அருகாமையில் அந்த உயிரை கொண்டு செல்லும் போதெல்லாம் இது யாருடைய உயிர் என்று கேட்பார்கள். அதற்கு இவருக்கு சொல்லப்பட்ட நல்ல பெயரை கொண்டு இன்னாருடைய மகன் இன்னார் என்று சொல்லப்படும். இவருக்காக முதல் வானத்தை திறக்கும்படி அவ்வானவர் கூறுவார். வானம் திறக்கப்படும். இவ்வாறு 7 வானமும் திறக்கப்படும். அப்போது அல்லாஹ், என் அடியானுடைய செயல்களை நல்லவர்களுடையதான இல்லியில் பதிவு செய்யுங்கள் என்று கூறுவான். அந்தந்த ஆத்மாவை மீண்டும் பூமிக்கு கொண்டு வந்து அவனுடைய கபரில் சேருங்கள் என்று கூறுவான். சுப்ஹானல்லாஹ். நிராகரிப்பவன் மரண வேலை நெருங்கிவிட்டால் கருத்த முகத்துடன் சில வானவர்கள் வந்து கண் பார்வை எட்டும் தூரத்தில் அமர்ந்து விடுவார்கள். அவர்களிடத்தில் ஒரு கம்பளி இருக்கும். உயிர் கைப்பற்றக்கூடிய மலக்கு வந்து அவனை நோக்கி, கெட்ட ஆத்மாவே, அல்லாஹ் கொடுக்க இருக்கும் இழிவை நோக்கியும் அவனுடைய கோபத்தை நோக்கியும் நீ வெளியேறிவா என்று கூறுவார். அப்பொழுது அவ்வுயிர் ஒளிந்து கொள்வதற்காக உடல் முழுவதும் ஓட ஆரம்பித்துவிடும். நனைந்த கம்பிலிருந்து முள் கம்பியை பிடுங்கி எடுப்பது போல் அவனுடைய உடலிலிருந்து உயிர் கைப்பற்றப்படும். கொஞ்சம் நேரம் கூட அவ்வானவர் தன் கையில் வைக்க மாட்டார். உடனே கம்பளி துணியில் வைத்து விடுவார். பின்பு அந்த உயிர் முதல் வானத்திற்கு எடுத்து செல்லப்படும். இவ்வுலகில் வீசும் துர்நாற்றத்தை விட அதிகமாக துர்நாற்றம் அதிலிருந்து வீசும். பின்பு அந்த உயிரை முதல் வானத்திற்கு கொண்டு செல்வார். வானவர்கள் இருக்கும் கூட்டத்திற்கு அருகில் சென்று போதெல்லாம், எவனுடைய கெட்ட உயிர் என அங்குள்ள வானவர்கள் கேட்பார்கள். இன்னாருடைய மகன் இன்னார் என்று சொல்லப்படும். முதல் வானத்தை திறக்கும்படி அவ்வானவர் கேட்பார். அவனுக்காக அந்த வானம் திறக்கப்படாது. கெட்டவனின் உயிர் வானலகம் கொண்டு செல்லப்படும் போது இவனை பூமியில் அடித்து கொண்டு செல்லுங்கள், அங்குள்ள சிஜ்ஜீன் ஏட்டில் பதிவு செய்யுங்கள் என்று இறைவன் அவனை அனுப்புவான். நவுது பில்லாஹி மின்ஹா. நாம் எப்போதும் நினைவில் கொள்ள வேண்டிய ஒன்று, இன்று உயிருடன் இருக்கிறோம், நாளை ரூஹ் பிரியும். அந்த நேரத்தில் வானம் திறக்கப்பட வேண்டுமா அல்லது மூடப்பட வேண்டுமா என்பதை நம்முடைய வாழ்க்கை தீர்மானிக்கிறது. நம்முடைய வாழ்க்கை நாம் எப்படி வாழ வேண்டும்? அல்லாஹ்வை உண்மையாக ஈமான் கொண்டு அவனுடைய கட்டளைகளை பின்பற்றி வாழக்கூடியவர்களாகவும், மேலும் அல்லாஹ்வின் பொருத்தத்தை நாடி தொழுகையை முறையாக பேணியும்
குரானையும் ஹதீஸையும் முழு வாழ்க்கை நெறியாக கொண்டு வாழ்ந்து இரு உலகிலும் வெற்றி பெற அல்லாஹ் நமக்கு தௌஃபீக் செய்வானாக. மலக்குகள் நம் ரூஹை இலகுவான முறையில் கைப்பற்றி கொண்டு செல்லும் போது இல்லியீன் என்ற புத்தகத்தில் நம் பெயரை எழுதவும் அல்லாஹ் நம் அனைவருக்கும் அருள் புரிவானாக. ஆமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.